நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு திரு அமித்ஷா அவர்களுடைய இந்தி பேச்சை மொழிபெயர்த்தவர் நீங்கள் தான் அப்படிங்கிற முறையில் அது உங்களிடமிருந்து தொடங்குவது சரியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். 2026 நிச்சயம் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். மறுபடியும் அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விவகாரத்தில் குழப்பம் ஏற்பட்டிருக்கா? குழப்பம் என்ற சொல்லுக்கான ஒரு விடயமே இல்லை. இன்னும் மிக தெளிவான ஒரு கூட்டம் அது இன்றைக்கு எங்களுடைய மண்டல் மற்றும் மாவட்டம் இந்த தலைவர்களை எல்லாம் நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்து பேசுவதற்கான ஒரு கட்சி கூட்டம் இது. அந்த கூட்டத்தில் பேசும்போது அவர் எல்லாருக்கும் ஏராளமான உற்சாகத்தை வாரி வழங்கி இருக்கிறார். அதுல மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், 2026 எப்படி ஒரிசால, ஹரியானால, மகாராஷ்டிரால, ஆந்திரால எல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ, எப்படி டெல்லியில 27 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம அங்க ஆட்சியை கைப்பற்றினோமோ, அந்த மாதிரி 2026 பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக இந்த ஆட்சியை கைப்பற்றும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் என்பதை மிக உறுதிபட அவர் பேசி இருக்கிறார். அந்த கூட்டத்துல வெறும் அந்த கருத்தை மட்டும் சொல்லவில்லை. அவர் மிக ஆரம்பத்திலிருந்தே நீங்க அந்த அவருடைய பேச்சின் இதை பாத்தீங்கன்னா, மக்கள் சக்தி தான் மிகப்பெரிய சக்தி. மக்கள் இந்த ஆட்சியை கண்டிப்பாக தூக்கி எறிவார்கள். இங்க இளைஞர்கள் மகிழ்ச்சியாக இல்லை, முதியோர்கள் மகிழ்ச்சியாக இல்லை, பெண்கள் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு ஒவ்வொரு பிரிவினரையும் குறிப்பிட்டு இந்த ஆட்சியின் அவலங்களை எல்லாம் முதல்ல அவர் பட்டியலிட்டு இருக்கிறார். அதனால இப்ப வேண்டியது மக்களுக்கு தேவை, மிகப்பெரிய ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த மாற்றத்திற்கான ஒரு நல்ல ஆட்சியை வழங்கக்கூடிய நிலையில இப்ப என்டிஏ கூட்டணி தான் இருக்கிறது. அதனால இங்க மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை இது உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேள்வி எழுகிறது திரு ஸ்ரீகாந்த். இந்த உரையில ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2-3 மேடைகள்ல சொன்ன எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்றார். நேரடியா முதலமைச்சருக்கு பதில் சொல்லும் விதமாக பேசியிருக்கிறார். அமித்ஷாவால் தோற்கடிக்க முடியாமல் போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய தோல்வியை அவர் ஒப்புக்கொள்கிறாரா? அப்படி நீங்க எடுத்துக்க கூடாது. அவர் சொல்றப்ப அவர் நகைச்சுவையா சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்னது நீங்க அமித்ஷாவால செய்ய முடியாதுங்கிறீங்க. அமித்ஷா திட்டம் தான் வகுக்கிறாரு. அவர் ஒரு வியூகம். எங்க மூத்த தலைவர் அவரு எத்தனையோ மாநிலத்துல அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் பாத்தீங்களா, நான் என்னுடைய அரசியல் அனுபவத்துல மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்தவனாக இருப்பேன், மணிக்கட்டை பிடிச்சு காட்டுறாரு, உணர்ந்தவனாக இருக்கிறேன். அதனால இப்ப மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கு எனக்கு மிக தெளிவாக தெரிகிறதுங்கிறார். அதனால மக்கள் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வருவார்கள் அப்படின்னு மக்கள் சக்தி மேல அவர் மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட பலம். மக்கள் கண்டிப்பாக இந்த முறை இந்த ஆட்சியை தூக்கி எறிவார்கள்ங்கிற ஒரு ஒலிக்குறிப்பை அவர் பயன்படுத்துறார். அந்த சப்தத்தை தான் அவர் பயன்படுத்தினார், அந்த சொல்லாட்சியை தான் பயன்படுத்தினார். அதனால நாடித்துடிப்பை உணர்வது அப்படிங்கிறது கூட இப்ப தேர்தலை கணக்கிட்டால் இது கொஞ்சம் டூ ஏர்லி இல்லையா? இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு. அந்த ஓராண்டு காலத்துக்குள்ள மக்களினுடைய நாடி துடிப்புகள்ல மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? அவரோட உரையில பாத்தீங்கன்னா அது ஒரு தொகுப்புல தான் அழகா சொன்னார். தமிழுக்கான முன்னெடுப்புகள் பத்தி சொன்னாரு. அதே மாதிரி செங்கோல் பத்தி சொன்னாரு. அந்த செங்கோல் தமிழின் 3000 ஆண்டு கால மதுரை மண்ணை பத்தி சொன்னாரு. அந்த மாதிரி தமிழ்னு பேசக்கூடிய நீங்கள் தமிழுக்கான செங்கோல் வச்சப்ப அதை பரிகாசம் தான் பண்ணீங்க, அதை நீக்கணும், நாங்க வந்தா நாங்க அதை எடுத்துருவோம் அங்க இருந்து தானே சொல்றீங்க. ஆனா நாங்க தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மதிக்கிறோம்னு ஆரம்பிச்சு அவர் சொன்ன விதமெல்லாம் பாத்தீங்கன்னா, அவருடைய கட்டமைப்பு என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி நம்ம பாரம்பரியத்தையும் தமிழின் தொன்மையையும் தொடக்கத்திலே அவர் சொன்னார், தமிழ்ல நான் உங்ககிட்ட பேச முடியாததுக்காக வருத்தப்படுறேன்னு ஆரம்பிக்கிறார். அதனால எதுக்காக சொல்றேன்னா, அவர் ரொம்ப தெளிவாக கட்டமைத்தா தன்னுடைய உரையில் மக்களுக்கு என்னென்னலாம் கஷ்டங்கள் இருக்கு, என்னென்னலாம் இந்த ஆட்சியின் அவலங்கள் இருக்கு அப்படிங்கிறத எந்த ஒரு கூறையும் விடாம அத்தனை கூறுகளையும் உள்ளடக்கிய அவருடைய பேச்சு. அதனாலதான் மிகப்பெரிய ஆரவாரம் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவர் பேச வந்தப்பவும் சரி, எங்களுடைய மற்ற தலைவர்கள் பேச வந்தப்பவும் சரி, மக்கள் ஆரவாரம் தான் அதுக்கான நமக்கான ஒரு கண்காட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஒரு முரண்பாடு இருக்கு திரு ஸ்ரீகாந்த். நீங்க அந்த உரையை குறிப்பிடும் போது சொன்னீங்க, ஏற்கனவே ஒடிசா, ஹரியானா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களை போல 26 தமிழ்நாடு, மேற்கு வங்கத்துல ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னீங்க. தமிழ் குறித்து ரொம்ப கவலைப்பட்டாரு, தமிழ்ல பேச முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு சொன்னீங்க. ஒடிசால என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஒரு தமிழர் ஒடிசாவை கைப்பற்ற பார்க்கிறார், ஒடிசாவினுடைய பொக்கிஷத்தினுடைய சாவிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு பாஜக தலைவர்கள் அங்க பரப்புரை
செய்துவிட்டு இங்க வந்து தமிழ்ல பேச முடியலன்னு வருத்தப்படுறது முரணா இல்லையா? அப்படி இல்ல. நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த அரசியல் கட்சியின் மிகப்பெரிய ஒரு அதிகார மையத்துல முடிவெடுக்கக்கூடிய நிலையில இருக்கிற ஒரு நபர் மேல தொடுக்கப்பட்ட எங்களுடைய எதிர்க்கட்சி மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல். ஆனா இங்கே இவரோட உள்ளக்கடக்கை நீங்க பார்க்கணும்னா, தமிழ்னு பேசுறீங்களே தவிர கல்வியில பயிற்று மொழியாக ஏன் இன்னும் தமிழ் வரவில்லை, உயர்கல்வியில் ஏன் தமிழ் வரவில்லை, இன்ஜினியரிங் படிப்புல ஏன் தமிழ் வரவில்லை என்று அவர் கேட்கும்போது தமிழ் மேல இருக்கிற உண்மையான அக்கறையும் கரிசனமா தான் கேட்கிறார். நீங்க அங்க அரசியல் ரீதியான எதிர்ப்பை வந்து நீங்க தமிழ் மேல நீங்க தான் திணிக்கிறீங்க, நீங்க தான் சாட்டுறீங்க. அது தமிழர்கள் மீதான ஒரு எதிர்ப்பு இல்லையே தவிர, அவர் வந்து அதை ஜாடையா சொல்றதுக்காக அந்த முறை அவர் குறிப்பிட்டாரே தவிர, அது வந்து நேரடியா தமிழ் மேலோ தமிழ் மக்கள் மீதோ தமிழ் நாட்டின் மீதோ தொடுக்கப்பட்ட தாக்குதல் இல்லை. ஆனா இப்ப இவர் சொன்னதுல ஒரு விடயங்கள் இல்ல, தமிழ் சார்ந்த விடயங்கள் அவர் 6 விடயங்கள் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழ் மேல இருக்கிற அக்கறை, தமிழ் பண்பாட்டின் தொன்மையின் மீது அக்கறையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன், பேசலாம். திருமதி ராமலிங்கம், 26ல நிச்சயம் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைத்திருக்கிறார்கள். நீ காலையில பேசின திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த நம்பிக்கையை விதைக்கிறார். கூட்டணி பலப்படல அப்படின்னு திமுக உட்பட எல்லா கூட்டணி கட்சிகளும் சொல்ற நேரத்தில் பலம் வாய்ந்த 2 கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி பார்க்க? வணக்கம். இது அமித்ஷா அவர்கள், நம்முடைய ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவது ஒன்றும் முதன்முறை அல்ல. எதுதான் இப்பொழுதுதான் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி தமிழ்நாட்டு அரசியலை கண்டுபிடித்து அமித்ஷா வந்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் அமித்ஷா அவர்களும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வரத்தான் செய்திருக்கிறார்கள். இதைவிட வேகமாகவெல்லாம் பேசி இருக்கிறார்கள். தமிழின் மீது அளப்பரிய காதலை அள்ளி வீசி இருக்கிறார்கள். நீங்க சரியா இடையீடு செஞ்சீங்க. இதே அவரால் சுட்டப்பட்ட அந்த பாண்டியன் என்கிற ஒரிசாவினுடைய நவீன் பட்நாயக் அவர்களுடைய தனிச் செயலாளராக இருந்து பிறகு அரசியலுக்கு வந்தவரை பார்த்துத்தான் ஒரு IAS அதிகாரி ஆட்சிக்கு வரலாமா என்று அவர் கேட்கவில்லை. இந்த ஒரிசாவை ஒரு தமிழ்நாட்டுக்காரர் ஆள வேண்டுமா என்றுதான் அங்கே அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அந்த அவருடைய சொந்த ஊருக்கு பக்கத்தில் நின்று கொண்டுதான் 3000 வருடத்து பாரம்பரியமிக்க மதுரை என்று நம்முடைய அமித்ஷா இன்றைக்கு பேசி இருக்கிறார். இந்த 3000 வருஷத்து வரலாறு மதுரைக்கு இருக்கும்னா பக்கத்தில் இருக்கிற கீழடிக்கு என்ன வரலாறு? ஏன் அந்த கீழடியினுடைய அகழ்வாய்வு ஒன்றிய அகழ்வாய்வுத்துறை அமர்நாத் ராமகிருஷ்ணா எழுதிய அந்த வரலாற்றை திருத்தி எழுத வேண்டும் என்று ஏன் ஒன்றிய அரசு நிர்பந்திக்கிறது? அவர் முடியாது என்று சொன்ன பிறகும் நாங்கள் அந்த அறிக்கையை வெளியிட மறுப்பது ஏன்? அதே போல மதுரைக்கு வந்தாரு, எய்ம்ஸ் மருத்துவமனை இதனோடு அறிவிக்கப்பட்ட இமாச்சல எய்ம்ஸ் மருத்துவமனை துவக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே அவர்கள் இன்னைக்கு கூட்டம் நடத்திய ஒத்தக்கடைக்கு பக்கத்திலே தானே அரிட்டாப்பட்டி. அதை தூக்கி ஒரு பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு இவர்கள் தூக்கிவிட முயற்சித்தது யார்? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? என்ன புதிதாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்? நண்பர் கேட்கிறார், செங்கோல் வைத்தார்கள், ஒன்றிய ஆட்சி மொழியாக செந்தமிழை வைத்தீர்களா? இன்றைக்கு வரைக்கும் அரசியல் சட்டத்தினுடைய 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற தமிழ் உள்ளிட்ட மொழிகளை நாங்கள் ஒன்றிய அலுவல் மொழியாக ஆக்குவோம் என்று தமிழ்நாட்டிலே வந்து அறிவித்திருந்தால் தமிழ்நாடு உங்களை பாராட்டி இருக்கும். மாறாக இந்தி திணிப்பிலும் சமஸ்கிருத திணிப்பிலும் மிக தீவிரமாக காட்டுகிற இதே அமித்ஷா அவர்கள் தான் இங்கே ஒரு சர்ச்சை ஓடியது. சமஸ்கிருதம் என்கிற மொழியிலே இருந்துதான் தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழிகளும் வந்தன என்று பேசியவர் தான். அதற்கான எந்த மொழியியல் சான்றும் இல்லை. மதுரைக்கு என்ன புதிதாக கொண்டு வந்தீர்கள்? அமித்ஷா அவர்கள் அரசியல் மட்டும் பேசவில்லை. இந்த மாநாட்டில் என்ன பேசுகிறார்? எல்லோரும் முருகன் மாநாட்டுக்கு வந்து விடுங்கள். இதிலிருந்தே தெரிகிறது அல்லவா, மதுரையில் இவர்கள் ஜூன் 22ஆம் தேதி நடத்த போவது ஆன்மீக மாநாடு அல்ல, ஆறுபடை முருகனை போற்றுகிற விழா அல்ல. இவர்கள் நடத்துவது இங்கே ராமனை வைத்து தமிழ்நாட்டிலே கதை ஆகாது என்பதால் தமிழ் கடவுள் முருகன், தமிழ் கடவுள் முருகனுக்கு ஏன் எங்களுக்கு தமிழ்நாட்டு கடவுள்ல முருகனை எங்களுக்கு தெரியும், ஏன் நீங்க வட இந்திய நகரங்கள் எல்லாம் முருகனுக்கு விழா நடத்துங்களேன்? அதை விட்டுட்டு முருகனை நன்றாக தெரிந்த ஒரு ஊர்ல வந்து திருப்பரங்குன்றம் பின்னணியாக வைத்து நடத்துகிறீர்கள். எனவே அமித்ஷாவினுடைய அரசு தரப்புல ஒரு மாநாடு, முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடக்குது. இப்ப ஒரு அமைப்பு சார்பில் ஒரு முருகன் மாநாடு நடத்துகிறார்கள். பக்தர்களா இருந்தா எல்லாரும் மாநாட்டுக்கு வரணும் அப்படிங்கறதான எதிர்பார்ப்பு. இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலா நீங்க எதை பாக்குறீங்க? இல்ல, பங்குனி உத்திரத்துக்கு அமித்ஷா சொல்லியா முருகன் கோயிலுக்கு மக்கள் போறாங்க? வைகாசி விசாரத்துக்கு அமித்ஷாவும் நம்ம இவரும் நாயகன்கள் சொல்லி அவங்க முருக பக்தர்கள் திருச்செந்தூர் போய் பாருங்க, கிரிவலம் பௌர்ணமிக்கு போறாங்க. இவங்க நடத்த போவது
முருகன் மாநாடு அல்ல, முருகன் மீது இருக்கிற பக்தி அல்ல, மாறாக தமிழ்நாட்டிலே இதை கையில் எடுக்க முடியுமா என்று யோசிக்கிறார்கள்.